ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ வந்து நார்மலாக எப்போயுமே சென்னை ட்ரேட் சென்டரு இந்த மாதிரி பிக் ஏரியாவில் தான் நடத்துவாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக அந்த மஹாலில் நடத்தியிருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் சென்டர்ன்றப்ப ஒரு சிலர் அந்த பிளேஸு டிஸ்டன்ஸு டிராஃபிக்கு அவ்வளோ தூரம் போகணுமா அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நியர்பை. ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் மேடவாக்கம் சரௌண்டிங்கில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு பக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடத்தும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியபிள் அக்சஸ் இருக்கும். அதனால் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி நியர்பை அங்கங்கே போட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. இந்த எக்ஸ்போவில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்க டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் அதை பற்றி எப்படி? எல்லாமே நார்மலாக நான் இதுக்கு 1-2 கம்பெனி பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸ்போக்காக டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. இங்கே குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது? குவாலிட்டி, கிளியாரிட்டி எல்லாமே பக்காவாக நல்லா தான் இருக்குது. அந்த நம்ம சொல்கிறோம்ல ஒரு பிக்காக ஒரு பெரிய இடத்துல பண்ணுறதுக்கும் அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்கும். பட் அந்த இடத்துல கூட இந்த மாதிரிலாம் கொடுத்ததில்ல. உங்களுக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறாங்க கிஃப்ட்டு. இந்த ரிட்டன் கிஃப்ட்டுன்றது அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு பண்ணுற இடத்துல கூட கொடுக்கல, இங்கே பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குது. 1லேருந்து 10க்குள்ளே ரேட்டிங் கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? உங்களுக்கு 9க்கு மேலேயே கொடுத்துடலாம். தேங்க்யூ.